பாரதி. எங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? மித்ரா, இப்ப எதுக்கு பாரதியை தள்ளி விட்ட? பின்ன என்ன ஆதி? நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்தா தள்ளி விடாம வேற என்ன பண்ணுவாங்க? பாரதி ஒண்ணு அவங்களா வரல. நீ போன் பேசிட்டு இருந்த, நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் பாரதியை கூப்பிட்டோம். அதுக்கு தான் அவங்க வந்தாங்க. ஓ, நல்ல நேரம் போயிடணும் யார வேணாலும் கூப்பிட்டுருவீங்களா? மித்ரா, இப்படி எல்லாம் பேசாத. டைம் போயிட்டே இருந்தது. அதுவும் இல்லாம இது வெறும் சாங்கியம் தானே ஐயா சொன்னாரு. அதனாலதான் பாரதியை நான் கூப்பிட்டேன். நீங்க கூப்பிட்டா அவ ஏன் இழுச்சிட்டு வந்துருவாளா? ஏன் மித்ரா, அதுக்காக இப்படி தள்ளி விடலாமா? இங்க பாரு, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அத அவங்க முதல்ல யோசிச்சிருக்கணும். நீ அக்கா, அவங்க நமக்காக தானே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அவங்க நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்கா. ஆபீஸ் ஸ்டாஃப்னா ஆபீஸ்ல என்ன வேலையோ அதை மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாம நம்ம ஃபேமிலி விஷயத்துல தலையிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். நான் வந்திருக்க கூடாது மேடம். வந்தது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. பாரதி, நீங்க என்ன வேணும்னா வந்தீங்க? நாங்க தானே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். இல்ல சார், என்ன இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. இல்ல பாரதி, என்ன இருந்தாலும் மித்ரா இப்படி பண்ணிருக்க கூடாது. மித்ரா, பாரதி கிட்ட சாரி கேளு. What? நான் இவகிட்ட சாரி கேட்கணுமா? இது இந்த ஜென்மத்துல நடக்காது. பாரதி, மித்ராவுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன சார் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் இத பர்சனலாவே எடுத்துக்கல சார்.